வணக்கம் நண்பா. நம்மளோட இந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட்டை பற்றி உங்களுக்கு வாங்கணும் இல்லைன்னா இந்த கேஜெட் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூக் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பார்த்து தான் பார்க்க போகிறோம். ட்ரூக்குங்கிறது ஜெர்மன் பிராண்டுன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூக் பட்ஸ் S2 அப்படிங்கிற இயர்பட்ஸை பார்த்து தான் பார்க்க போகிறோம். இது என்னெல்லாம் ஆப்ஷனாக இருக்குதுன்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் ப்ளூடூத் 5.1 இருக்குது, 48 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமு, ஃபாஸ்ட் சார்ஜிங், 10mm டிரைவர், அப்புறம் இன்ஸ்டன்ட் பேரிங், ஸ்லைடிங் இருக்குது, அப்புறம் 20 ஈக்குவலைசர் மோட் இருக்குது, 55 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோட் இருக்குது, IPX4 அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நான் எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர்பட்ஸோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயர்பட்ஸ் வந்து 48 ஹவர்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 48 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் தாக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு இயர்பட்ஸ் மட்டுமே 10 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். சப்போஸ் நீங்கள் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லைனா எங்கேயாவது போகிறீங்க, சப்போஸ் நீங்கள் சார்ஜரை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸே வந்தீங்கன்னா 10 மணி நேரம் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் அதை கேட்டு முடிச்சு இன்னொரு இயர்பட்ஸை காதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணி சிங்கிள் இயர்பட்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட சிறப்பம்சமே. சார்ஜிங் எஸோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த ஃபினிஷிங்கை பார்க்கணும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை ஸ்லைடிங் டைப்பில் அந்த மூடி கொடுத்துருக்கறதுனால நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்தா கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறனால ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்கனால ரொம்ப சப்பையாக இருக்குது. அதனால் நீங்கள் பேண்ட் பாக்கெட்லேயோ சட்டை பாக்கெட்லேயோ வச்சிங்கன்னா கூட வெளியே எதுவுமே தெரியாது. நீங்கள் உங்கள்கிட்ட இந்த இயர்பட்ஸ் இருக்குன்னே வெளியே தெரியாது. அவ்வளோக்குள்ளே மறைவாக வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல தரமான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கவரை ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸ் இருக்கும். அதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. 4 LED இண்டிகேட்டர் இருக்கும். நீங்கள் அது மூலமாக சார்ஜிங் இண்டிகேஷன் நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதில் மேக்னெட்டிக் பவர் உண்டு. அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து ஓரளவு அந்த ஹோல்டிங் பவர் நல்லாவே இருக்குது. நீங்கள் சார்ஜிங் எஸ் தலைகீழ எடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து உதறினா மட்டும்தான் இந்த இயர்பட்ஸு சார்ஜிங் எஸ் கீழே விழுது. மற்றபடி நீங்கள் ஓப்பன் பண்ணி லைட்டை தலைகீழ கவுத்தினாலோ எதுவும் பண்ணாலும் அவ்வளோ செய்தியில் இயர்பட்ஸ் கீழே விழ மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த சார்ஜிங் கேஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போர்ட் தான். மைக்ரோ யூஎஸ்பிக்கும் டைப் சிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர எல்லா இயர்பட்ஸுமே டைப் சி தான் கொடுக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் அதான் வரவேற்கிறாங்க. மைக்ரோ யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்னா நீங்கள் லைட் ஆன் பண்ணி பார்த்து சார்ஜ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மாற்றி சொருவிட்டிங்கன்னா பின் உள்ள டேமேஜ் ஆயிடுது. ஆனால் டைப் சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவலையே வேண்டாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு சார்ஜ் சொருவலாம், எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பட்ஸுமே டைப் சி தான் கொடுக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, இன்னொரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் மாடலோட கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மைக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு, இன்னொரு மைக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதுக்கு. நீங்கள் 2 இயர்பட்ஸும் எடுத்து கால் வச்சு சப்போஸ் கால் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு இருக்கிறதுனால இது ஒரு மைக் வந்து நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கும்போது சுற்றி நடக்கிற எல்லா நாய்ஸையும் கேதர் பண்ணி இந்த இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் மைக்கோட வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் தைரியமாக பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், எந்த ஒரு க்ரௌடில் இருந்துட்டு கால் பேசலாம், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்கள் ஆப்போனண்ட்டோட நீங்கள் தெளிவாக பேசலாம். எவ்வளோ சவுண்டு தான் வெளியே கேட்டாலுமே உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டு கேட்குற மாதிரி தான் அந்த மைக்கே வடிவமைச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போது கால் பேசுவாங்க, ட்ரெயினில் கால் பேசுவாங்க, இல்லைன்னா நிறைய பேர் பைக்கில் போய்கிட்டே கால் பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஏன்னா பார்த்திங்கன்னா பைக்கில் போகும்போது காற்று ரொம்ப அடிக்கும், நீங்கள் என்ன பேசுவீங்கன்னா ஆப்போனண்ட் கேட்காது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மைக் இருக்கிறதுனால இந்த ஒரு மைக் அந்த காற்றை பூரா சென்ஸ் பண்ணி அதை டம்ப் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கொடுக்குற மாதிரி நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸோட வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் ப்ளூடூத் கனெக்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோடையும் நீங்கள் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு உங்கள் டிவியை வச்சு கேம் விளாடலாம், படம் பார்க்கலாம், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ லேகிங்கோ இருக்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் ஏகப்பட்டவர் சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இது கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக இருக்குது. நீங்கள் இதில் ஸ்லைட் அண்ட் பேர் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி வேறு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு நேரமும் சார்ஜிங்கை ஓப்பன் பண்ணி இயர்பட்ஸை காதில் வச்சு அதுக்கப்புறம் தான் கனெக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட இல்லை எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ அந்த சார்ஜிங்கஸோட ஸ்லைடிங்கை ஓப்பன் பண்ணுறீங்களோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக உங்கள் மொபைலோட இல்லை உங்கள் கேஜெட்டோடையோ ப்ளூடூத் கனெக்ட் ஆயிரும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வெளியே எடுத்து கனெக்ட் பண்ண தேவையே இல்லை. இந்த ஸ்லைட் அண்ட் பேர் டெக்னாலஜி வந்து ரொம்பவே சூப்பரான டெக்னாலஜி. இதை பார்த்தீங்கன்னா சோனியில் அட்வான்ஸ் மாடலில் தான் நிறைய இயர்பட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிட் ரேஞ்ச் ஃபோனு இயர்பட்ஸில் ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து ஆடியோ லவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இதில் டைனமிக் டிரைவர் வந்து 10 டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் மாடலாக கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீப்பாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 20 ப்ரீசெட் ஈக்குவலைசர் மோடு இருக்கிறதுனால நீங்கள் 20 விதமான மோடில் நீங்கள் ஆடியோ கேட்டுக்கலாம். அவ்வளோ ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நார்மலாக பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஈக்குவலைசர் மோடில் ராக் வேணால் ராக் மாற்றிக்கலாம், ஹிப்ஹாப் மாற்றிக்கலாம், டீப் பேஸ், எலக்ட்ரானிக் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. மொத்தமாக இதில் 20 ஈக்குவலைசர் மோடு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு எந்த மோடு செட் ஆகுதோ அந்த மோடில் நீங்கள் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ட்ரிப்பிள்ஸு, வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இரைச்சலோ நீங்கள் ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டால் கூட எந்த ஒரு இரைச்சலோ இல்லாமல் தெளிவாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கேம் விளாட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கேமிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 55 மில்லிசெகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்ததுனால நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாட்டாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டி மூவி பார்த்தாலும் சரி, இந்த சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 50 மில்லிசெகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது கன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணி 2 செகண்ட் கழிச்சு தான் உங்கள் இயர்பட்ஸுக்கு சவுண்டே வரும். அதில் லோ லேட்டன்சி மோடு இருக்கிறதுனால நீங்கள் ஷூட் பண்ணுற சவுண்டும் அந்த இயர்பட்ஸும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 55 மில்லிசெகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு சரவுண்ட் சிஸ்டமும் இருக்கும். என்ஹான்ஸ் கன் ஷாட் சவுண்டும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ கேம் விளாட்றவங்க வந்து இந்த இயர்பட்ஸ் வாங்கி கேமிங் மோட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேமாக இருந்தாலும் சரி 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்து அசால்ட்டாக விளாடலாம். எந்த ஒரு லேகிங்கோ ட்ராகிங்கோ எதுவுமே இருக்காது. தைரியம் விளாடலாம். இந்த கேமிங் மோடை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் இயர்பட்ஸில் வந்து ஒரு 3 தடவை டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகிரும். திரும்ப அதே 3 தடவை டேப் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக் மோட் ஆக்டிவேட் ஆகிரும். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPX4 ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிம்மில் சப்போஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லைனா சைக்கிளிங் போகிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டுக்குள்ளே இந்த இயர்பட்ஸை மாட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும். அந்த வேர்வை தண்ணி பட்டால் அந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. இல்லைனா நீங்கள் பீச்சில் வாலிபால் விளாண்டுட்ருக்கீங்க, இல்லைனா அந்த மாதிரி டைமில் லைட்டாக மழை தூறினா கூட இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் ரொம்ப மழை பெஞ்சாலோ இல்லைனா ஆழமாக தண்ணி கட்டிக்கிற இடத்துல உள்ளே போட்டிங்கனாலோ இல்லை பைப்பு தண்ணியில் கழுவினாலோ கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸுமே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் நெக்ஸ்ட் பாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாஸு ப்ளே பண்ணிக்கலாம் பாட்டை. அதே டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டு மாறும். அதே மாதிரி ரைட் இயர்பட்ஸில் நீங்கள் 3 தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகும். அதே திரும்ப 3 தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக் மோட் ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் எது மூலமாக டச் கண்ட்ரோல் மூலமாக பண்ணிக்கலாம். அதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி சிரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப அட்வான்டேஜான ஆப்ஷன் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ENC இருக்குது, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அப்புறம் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 மோட் ஆஃப் ஈக்குவலைசர் மோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஆப்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்குறது ரொம்பவே ஆச்சரியம் தான். ஓகே நண்பா, இந்த வீடியோ கடைசியில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.